பிரைஸ் தி லார்ட். இன்றைய நாளுக்குரிய வேத வசனம் மல்கியா 3வது அதிகாரம் 6வது வசனம். நான் கர்த்தர், நான் மாறாதவர், ஆகையால் யாக்கோபின் புத்திரராகிய நீங்கள் நிர்மூலமாகவில்லை. அன்புக்குரியவர்களே, இந்த அருமையான கால வேளையிலே அருமைநாதர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தருடைய கிருபை எங்களோடு கூட இருப்பதாக. இந்த காலை வேளையிலும் கர்த்தர் தந்த நல்ல வசனத்திற்காய் நன்றி செலுத்துவோம். நான் கர்த்தர் மாறாதவர், அவர் மாறாத தேவனாய் இருக்கிறார். மோசே இஸ்ரவேல் ஜனங்களை பார்வோனிடத்திலிருந்து மீட்டு கொண்டு போகும்படியாக போகுது மோசே கேட்கிறார். நான் இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் கேட்கும்போது, ஆண்டவரே நான் என்ன சொல்ல வேண்டும் என்று கேட்டபோது கர்த்தர் மோசேயோடு பேசினது, நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன். அவர் நேற்றும் இன்றும் நாளை என்றும் மாறாத தேவனாய் இருக்கிறார். பல சூழ்நிலைகளிலே மனிதருடைய அன்பு மாறி போகும், மனிதர் நமக்கு வாக்கு கொடுத்த வாக்குகள் மாறி போகும். ஆனால் நாம் மறந்தாலும் நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணினதை பாருங்கள். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கர்த்தர் பாலும் தேனும் ஓடுகிற கானானை கொடுப்பேன் என்று வாக்குத்தத்தம் பண்ணினார். ஆனால் அதற்கு முன்பதாக ஒருவரோடும் வெளிப்படுத்தவில்லை. கானானுக்கு போகும்போது இத்தனை பிரயாசங்கள் நேரிடும் என்று. ஒருவேளை அநேக சூழ்நிலைகளிலே நம்முடைய வாழ்க்கையிலும் நாமும் வாக்குத்தத்தங்கள் கிடைத்து விட்டது என்று சந்தோஷமாய் இருக்கிறோம். ஆனால் அதை அனுபவிப்பதற்கு முன்பதாக சில தீயினுடைய அனுபவங்கள், சில ஆத்துமாக்களை நிரப்புகிற வெள்ளங்கள் போன்ற பிரச்சனைகள் நம்முடைய வாழ்க்கையிலும் வரும். அப்பொழுது சோர்ந்து போகாதபடி நான் கர்த்தர் மாறாதவர் என்று சொன்ன கர்த்தருடைய முகத்தை மாத்திரம் நோக்கி பார்க்க வேண்டும். அதுபோல இன்னும் ஆண்டவர் சொல்கிற வார்த்தை, தேவன் மோசேயை நோக்கி, அப்ரஹாமின் தேவனும் இசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாய் இருக்கிற உங்கள் பிதாக்களுடைய தேவனாகிய கர்த்தர் என்னை உங்களிடத்திற்கு அனுப்பினார் என்று நீ இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்வாயாக. என்றைக்கும் இதுவே என் நாமம். பாருங்கள், அவருடைய நாமம் மாறாதது. காரணம், அவர் மாறாதவராய் இருக்கிறபடியால் எல்லா நாவும் அறிக்கையிடும், எல்லா முழங்காலும் முழங்காற்படியிடும், எந்த சத்துருக்களும் வேற எந்த காரியங்களும் இந்த நாமத்திற்கு முன்பதாக நிற்க முடியாத ஒரு அருமையான விலையேற பெற்ற நாமம். நம்மளை நேசித்து நமக்காய் ஜீவனை தந்த நாமம், நம்மளை நித்திய ஜீவனுக்கு நேராய் நடத்துகிற நாமமாய் காணப்படுகிறது. அவரை மாத்திரம் சார்ந்து கொள்வோம். அவர் மாறாதவராய் இருக்கிறார். சூழ்நிலைகள் மாறினாலும் சிலுவையை நோக்கி பார்த்த கண்கள் வெட்கப்படுவதில்லை. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். God bless you all.